ஐடியா கம்பெனி கடும் நஷ்டத்தில் இயங்குவதனால் ஒன்றிய அரசு இந்த கார்ப்பரேட் கம்பெனிய காப்பாத்த முடிவு பண்ணி அவங்களுக்கு 84,000 கோடி ரூபாய் நிதி உதவி செய்ய போகுது அப்படிங்கிற செய்தி வெளியில வந்திருக்கு. நமக்கு ஒரே கேள்விதான். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், சீனியர் மேனேஜ்மெண்ட்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கல்ல. இந்த கம்பெனி இவ்வளவு நஷ்டத்துல இயங்குதுன்னா அதற்கு காரணம் இவர்கள் எடுத்த முடிவுகள் தானே. அப்ப இந்த 84,000 கோடியை இவங்க கிட்ட இருந்து நியாயமா நீங்க வசூல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு துணை போன ஊழல் அரசியல்வாதி கிட்ட இருந்து இந்த 84,000 கோடியை வசூல் பண்ணுங்களேன். எதுக்கு பொதுமக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து 84,000 கோடியை தூக்கி கொடுக்குறீங்க? அப்படியே 84,000 கோடி கொடுத்து தொங்கி போன கம்பெனியை தூக்கி நிறுத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த 84,000 கோடியை பிஎஸ்என்எல்க்கு கொடுத்துட்டு போங்களேன். அரசு நிறுவனத்துக்கு உதவிய சந்தோஷமாவது பொதுமக்களுக்கு மிஞ்சுமே. அதை விட்டுட்டு ஏன் ஒரு தனியார் கம்பெனிக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும்னு நினைக்குது? எந்த கார்ப்பரேட்டை தூக்கி விடுறதுக்காக பொதுமக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்துறீங்க?